Aassalamu. Hi everyone. Our first from Aafiya's channel nagercoil சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணின்னு சொல்லும்போது எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டாவே இருக்கும் இது. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. இது வந்து செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். பாத்தீங்கன்னா நைட்டு 7:30 மணி ஆகுது. நான் நாளைக்கு தான் பிரியாணி பண்ண போறேன். அதுக்கு வேண்டி இப்பவே சிக்கன்ல மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வைக்க போறேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 600 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இது நாளைக்கு தான் நம்ம எடுத்து பிரியாணி போட போகிறோம். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மறுநாள் ஆயிடுச்சு. இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, 4-5 துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறம் 4-5 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 5-6 நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதும் இப்போ வந்து 2 பெரிய நார்மல் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் 2 பச்சை மிளகும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். தாளிக்கும் போது போடுறதுக்காக வேண்டி அண்டிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். அதை எனக்கு மறந்துடுச்சு. அதனால் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நான் வந்து ஒரு 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் கழிஞ்சிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் இப்போ 3/4 பதம் வரை வெந்திருக்கு. இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு வீதம் 3 கப்பு தண்ணி. இல்லை 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இனி 1 கப்பு தண்ணி கூட ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிய இதை மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சூடானதும் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணிக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ வடிகட்டி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்த பிறகு இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி உடஞ்சிராமல் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சுற்றி ஊற்றிக்கலாம். 10-12 நிமிஷம் சிம்மில் வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வத்தது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் வத்திருக்கு. பிரியாணி ரொம்பவே நல்லா ரெடியாக இருக்குது. ஒரு பருக்கன் கூட உடையாமல் கரெக்டான பதத்தில் இது வெந்திருக்கு. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.